ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கேரட் பொரியல் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், புளிக்குழம்பு இந்த மாதிரி எல்லா வகையான குழம்புக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சரி வாங்க இந்த பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 கேரட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தோலெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க எல்லா கேரட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா துருவிக்கிறேன். இதை வந்து நம்ம கட் பண்ணியும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பொரியலுக்கு துருவி தான் செய்ய போகிறோம். ஓகே, நம்ம எல்லாத்தையும் துருவியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் வந்து வடைச்சட்டி வச்சுக்கிறேன். இதில் தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு பருப்பு வந்து போட்டுக்கிறேன். கடுகு வந்து பொரியட்டும். இப்போது 6-7 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கிருச்சு. நம்ம துருவி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கேரட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருகிரும். கேரட் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மட்டும் தெளித்து விட்டால் போதும். தண்ணி வந்து நம்ம அதிகமாக சேர்க்கும்போது சலசலன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கேரட்டை வந்து மூடி வச்சுக்கலாம் 2 நிமிஷத்துக்கு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை 2ஆக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன பச்சை மிளகாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். கேரட் வந்து இனிப்பாக இருக்கிறதுனால நம்ம பச்சை மிளகா வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் காரம் வந்து கரெக்டாக வரும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட 7-8 சின்ன வெங்காயத்தை சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடுறேன். கேரட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, அதனால நான் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிறேன். இதை இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைப்படணும்லாம் அவசியம் இல்லை, 1-2 அரைப்பட்டிருந்தாலே போதும். இதெல்லாம் வந்து நம்ம முழுசாக சேர்க்குறத விட அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும், அதனால் நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக. தண்ணி வந்து நான் ஆல்ரெடி சேர்த்ததுனால இப்போ வந்து சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கேரட்டுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே இப்போது ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருளோட பச்சை ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிருச்சு. கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஓகே, டேஸ்டான கேரட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.